வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு இந்த கதை உண்மை சம்பவம். நிறைய கதைய உங்களுக்கு ஆணித்தரமாவும், உங்களுக்கு புரியிற மாரியும் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த கதை படிக்கும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது, ஒவ்வொரு முறையும் அழ ஆரம்பிச்சுட்டேன். திரும்பவும் கலைச்சிட்டு முதல்ல இருந்து ரெக்கார்ட் பண்றேன். அத்தனை அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த கதை நீங்க முழுக்க கேட்கணும். அதுவும் தனியா உக்காந்து கேட்கணும். இத நீங்க அணு அணுவா ரசிச்சு கேட்ட அப்புறம் நீங்க இத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இதுவும் ஒரு விதத்துல மருத்துவம் தான். இத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க கேட்ட அப்புறம் சொன்னா போதும். மனுஷனா பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய ஆசை ஒண்ணு இருக்கும். எல்லாருக்குமே. அந்த பெரிய ஆசை எது தெரியுமா? பணம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். சொந்தம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா, இன்னொருத்தர் உதவிய எதிர்பார்த்து வாழற வாழ்க்கை எனக்கு குடுத்துறாத இறைவா! நான் இந்த உலகத்த விட்டு போற வரைக்கும் என்னுடைய உடல சின்ன ஒரு செயல் இல்லாம கூட ஆக்கிடாத. அதனால என்ன பாதிப்பு வரும்? அப்படின்றது இந்த கதையோட முக்கியமான விஷயம். கண்டிப்பா நம்ம மனசுல அந்த எண்ணம் நிச்சயமா இருக்கும். இந்த கதை தான் அந்த வாத நோய எப்படி சரியாக்குறது அப்படின்ற இந்த கதை. இத நீங்க கேட்டு முடிச்ச அப்புறம் கண்டிப்பா கண் கலங்குனீங்கன்னா, மனச தொட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல பதிவ போடுங்க. இது உங்களுக்கு கடவுள் குடுக்குற ஒரு வாய்ப்பு. நீங்க இத புரிஞ்சுக்கணுன்றதுனால தான், நானு இந்த பதிவ உங்களுக்கு குடுக்குறேன். இது நெறைய பேருக்கு காப்பாத்தக்கூடிய பதிவு. ஒரு ஊரு. அந்த ஊரு பேரு வந்து திருநாவா. இது கேரளால இருக்கிற ஒரு கிராமம். இது வந்து 1560ல நடந்த ஒரு விஷயம். இங்க நாராயண பட்டத்ரி அப்படின்ற ஒரு சிறுவன் வாழ்ந்துட்டு இருந்தான். வசதியானவங்க. அவங்க அப்பா, அம்மா அவனுக்கு நல்ல கல்வி எல்லாமே கத்துக் குடுத்தாங்க. அவனுக்கு இன்னும் வடமொழியெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால அந்த குழந்தை வந்து குருகுலத்துக்கு போயிட்டு அச்சுத பிரஷரடி அப்படின்ற அச்சுதர் அப்படின்றவர்கிட்ட போயிட்டு அந்த வடமொழியில இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த குழந்தை கத்துக்குச்சு. குருகுலத்துல அந்த குருவும் தினமும் அழகா பாடம் நடத்துவார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்தாரு. குழந்தைகளே, உங்களுடைய கல்வி முடிய போகுது. நீங்க எல்லாரும் போயிட்டு உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்றபடி திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. அதனால நீங்க எல்லாம் போய் சந்தோஷமா உங்க வீட்டில் போயிட்டு சொன்ன மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டு 4 பேருக்கு இந்த மந்திரங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு யாகம் செஞ்சுக்கிட்டு ஹோமம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க அப்படின்னாரு. எல்லாருக்கும் கல்வி முடிஞ்சிடுச்சு அப்படின்னவொடனே பயங்கர சந்தோஷம். முக்கியம் என்னன்னா, இதுல இந்த ஆசிரியர் யார்கிட்டயுமே பணம் வாங்கவே இல்லை. இத ஒரு சேவையா தான் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த கல்வி முடிஞ்சிடுச்சு போங்கன்னொடனே எல்லா சீடர்களும், அதாவது ஒரு 20 சீடர்கள் நின்னுட்டாங்க. மீதி இந்த வேதம் தேவைன்னு நினைச்சவங்க வெளியில கிளம்பி போயிட்டாங்க. அந்த 20, 30 சீடர்கள் இருந்தாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ பேர் கத்துன்னு இருப்பாங்க பாருங்க. அதுல ஒரு சிறுவன், அவன்தான் நாராயணன். நாராயண பட்டத்ரி. நம்ம இனி பட்டத்ரினே கூப்பிடலாம். இந்த பட்டத்ரி நேரா குரு கிட்ட போனான். குருவே, நான் உங்களுக்கு தட்சணை ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தட்சணை வேணும் அப்படின்னும் போது, நீயா
எனக்கு கொடுத்துருவியா? நான் கேட்கறத உன்னால கொடுக்க முடியுமா? அப்படின்னும்போது நிச்சயமா தர முடியும். இல்ல நீ கொடுக்கறத நான் வாங்கி தான் அனுபவிக்க முடியுமா? இந்த இடத்துல வார்த்தைகள கேளுங்க. நான் கேட்கறத குடுத்துருவியா? குடுத்தா நான் அத வாங்கி தான் அனுபவிக்க முடியுமா? முடியாத விஷயத்த ஏன் கேட்கிற? கிளம்பி போ அப்டின்னாரு. இல்ல குருவே, நானா பிரியப்பட்டு குடுக்கலாம்ல உங்களுக்கு அப்டின்னா. நீ என்ன குடுக்க போற? நான் தான் சொன்னனே, அத என்னால அனுபவிக்க முடியாதுன்னு. அப்டின்னவுனே, இல்ல குருவே, உங்கள நான் இங்க பார்த்துட்டுருக்கேன். உங்ககிட்ட வந்து தினமும் கல்வி கத்துக்கிறேன். இங்க இருக்கிற நெறைய பேர் கத்துக்கிறாங்க. யார் கண்ணுக்குமே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு மாத்திரம் புரியுது. எல்லாருக்கும் எல்லாம் புரியாதுங்க. முக்கியமா சிலருக்கு மாத்திரம் தான் புரியும். இந்த குழந்தை சொல்லுது. யார் கண்ணுக்கும் புரியாத ஒரு விஷயம் எனக்கு புரியுது. நீங்க எவ்வளோ துன்பத்தோட எங்களுக்கு கல்வி கத்துக் குடுக்குறீங்கன்றது எங்களுக்கு புரியுது. அதுக்காக தான் நானு குரு தட்சணை நானே கேட்கிறேன் விரும்பி. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னா இந்த பட்டத்திரி. குரு சொல்றாரு, நிச்சயமா என்னால உன்னுடைய குரு தட்சணைய வாங்கினாலும் உபயோகிக்க முடியாது. நீ தயவுசெய்து போ. நீ எல்லாம் வாழ வேண்டிய குழந்தை. நீ கிளம்பு. நான் உனக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன். வேணும்னா ஒண்ணு செய். குரு தட்சிணைன்னா ஒரு குருன்றவரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தன்கிட்ட இருக்கிற கலைய 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கறது தான் குருவோட செயல். குரு தட்சிணை எது தெரியுமா? அந்த சீடன் அந்த குரு கிட்ட கத்துக்கினத நல்ல விஷயங்களுக்கு உபயோகிச்சு, நல்ல நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு, அந்த குருவுக்கு புண்ணியம் சேர்க்கிறது தான், நான் ஒரு நல்லவனுக்கு தான் பாடம் சொல்லிக் குடுக்குறேன். அத நீ தவறா பயன்படுத்தாம, பணத்துக்காக பயன்படுத்தாம, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்து. அதெல்லாம் தான் என்னுடைய குரு தட்சிணை. இந்த இடத்துல குரு எவ்வளோ சிறந்தவர்ன்னு பாருங்க. இந்த குழந்தை சொல்லுது, "குருவே நான் அதெல்லாம் பண்ணிடுவேன். ஆனா, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்த நிறைவேத்தணும்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விருப்பம்?" அப்படின்னும்போது, இப்பதான் இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. இந்த குழந்தை சொல்லுது, "குருவே, தினமும் நாங்கெல்லாம் வரோம். உங்கள பார்க்க வரோம். நீங்க படுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள நாங்க எல்லாரும் சேர்ந்து தூக்குறோம். தூக்கிட்டு போய் உடம்ப குளிக்க வைக்கிறோம், தொடச்சி விடுறோம். ஒரு துண்ட கட்டி இந்த சாய்வு நாற்காலியில சில பெட்ஷீட் எல்லாம் போட்டு, துணிகள போட்டு உங்கள படுக்க வச்சு, உங்க வாய் மூலமா இருந்து வர அந்த மந்திரத்த தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிரதி உபகாரமா நாங்கெல்லாம் உங்களுக்கு பசிக்கும்போது உணவு ஊட்டி விடுறோம். திரும்பவும் எங்க கல்வி முடிஞ்ச அப்புறம் உங்கள படுக்கையில படுக்க வச்சுட்டு போறோம்." அப்படின்னா, அவரு என்ன நோயில இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரால எழுந்து நடமாட முடியாது. அவரு வாத நோயால பாதிக்கப்பட்ட குரு. ஆனா, அந்த நிலையிலேயும் அவரு குழந்தைகளுக்கு 4 பேருக்கு அந்த கல்விய கத்துக் குடுக்கணும் அப்படின்னு, அந்த கடவுள பத்தி விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக யார்கிட்டயும் அவர் எந்த தட்சணையும் வாங்கல. பசங்களா பிரியப்பட்டு அவர குளிக்க வச்சு, அவருக்கு விபூதி வச்சு, அவர கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சு, அவங்களுக்கு தேவையான மந்திரங்கள கத்துக்கிட்டு, அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு, அவர திரும்பவும் படுக்க வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இதுதான் அந்த குருகுலத்துல நடக்குது. ஆனா, இவங்களுக்கு பாடம் நடத்தும் போதெல்லாம் அவருடைய முகம் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஏன்னா, அந்த உடல்ல ஒரு ஒரு இடத்துலயும் வலியை அவர் உணர்ந்துகிட்டே இருப்பாரு. இத இந்த சிறுவன் கவனிச்சுட்டான். "குருவே, நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, குரு தட்சிணை அது என்ன தெரியுமா? உங்களுடைய நோய எனக்கு குடுத்துருங்க குருவே. நான் அத எடுத்துக்கிறேன்."
இதை விட சிறந்த குருதட்சிணை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது, அந்த சிறுவன். அப்போ அந்த குரு சொல்றாரு, குழந்தை, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கு 80 வயசுக்கு மேலே ஆகுது, நீ இளைஞ, இனிதான் கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும், நிறைய ஹோமம்லாம் பண்ணணும், உங்களெல்லாம் நான் கல்வி கற்றுக் கொடுப்பேன்னு தான் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க அமிச்சாங்க. என்னுடைய நோய் நான் பண்ண கர்மா, அதை நீ வாங்கிட்டு போயிடாதப்பா, வேண்டாம். நீ சொன்ன பாத்தியா, இந்த குழந்தை வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னா, நான் சொல்லி கொடுத்த அந்த கல்வி இந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு அழகான நல்ல மனசை கற்றுக் கொடுத்துருக்கு. இதை நினச்சி என்னுடைய மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எனக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. நீ போயிட்டு வா ராஜா அப்படின்றார். இல்லை குருவே, நான் முடிவு எடுத்துட்டேன். அப்பா, நான் வயசானவன், எப்போ வேணாலும் போய் சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வாழ வேண்டிய குழந்தை, உங்கள் வீட்டில் இன்னும் நீ வாழ ஆரம்பிச்சதை பார்க்கவே இல்லை. நான்லாம் எல்லாம் கடந்து வந்துட்டேன். இந்த நிலையிலையும் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீ கிளம்பு அப்படின்றார். இல்லை குருவே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் யாருக்கிட்டேயோ குருதட்சிணை வாங்குறதில்ல. உங்ககிட்ட பணம்ன்றது முக்கியமே கிடையாது. அடுத்தது, எந்த மருத்துவரும் நீங்கள் போய் பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்களால் எந்திரிச்சு நடந்து போக முடியாது. உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் யாரும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வயசானவங்க, இன்னும் நிறைய ஆன்மீகத்தை பற்றி யோசிக்கிறதுனால உங்கள் மனசில் இந்த மருத்துவம்லாம் நம்பிக்கை இல்லாத ஒன்றா மாறிடுச்சு. அதனால் நீங்கள் அதெல்லாம் விரும்பலை. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வசதியானவன், சின்ன பையன். எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்கள் வீட்டில் துடிச்சு போயிடுவாங்க. இந்த கேரளாவில் இல்லாத வைத்தியமே கிடையாது. இந்த இடத்துல எங்கே வேணாலும் மருத்துவரை கூப்பிட்டு வருவாங்க. நானே போய் காமிப்பேன். என்னால் எல்லா செலவும் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே எல்லாருமே அதை தீர்த்து வைப்பாங்க. அதனால் அவ்வளோ பெரிய வசதி தான். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு வாலிபம் இருக்குது, இளைஞன், சின்ன பையன். அதனால் நானே ஓடி போய் என்னுடைய மருத்துவத்தை நானே தேடி சரி பண்ணிக்குவேன். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய நோயை எனக்கு தர வார்த்து கொடுங்க. நான் இந்த நோயை சரியாக்கிட்டு சில நாள்லேயே உங்களை பார்த்து உங்ககிட்ட நானே ஆசி வாங்க போகிறேன் அப்படின்ற. குருவும் எவ்வளோ சொல்கிறாரு, தப்புப்பா, உன்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, நாளைக்கு என்ன தவறாக நினைக்கக்கூடாது. குருவே, இது நான் விருப்பப்பட்டு கேட்குற விஷயம், எனக்கு உங்களுடைய நோயை கொடுங்க அப்படின்னு. இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு விஷயத்த இந்த சிறுவன் கேட்குறான். அவரால் அதை ஏற்றுக்க முடியல. கண்ணை மூடி நிற்கும்போது அவருடைய கனவுல குருவாயூரப்பன் சிரிக்கிறார். குழந்தை கேட்குறான்ல, கொடு அப்படின்றார். விஷயம் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் நடக்கிறதில்ல, அவன் கேட்குற வரத்தை கொடு. இவருக்கு அப்பதான் புரியுது, கடவுள் சொல்லும்போது தான் இவனை எதுக்கோ தயார் செய்கிறாரு அப்படின்னு நினச்சி, சரிப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்றோம். அவருக்கு தெரியும், நான் கொடுத்த அப்புறம் இந்த குழந்தையால் எந்திரிச்சு நிற்க கூட முடியாதுன்னு. அவர் அப்படியே கண்ணு கலங்க தண்ணி எடுத்து தார வார்த்து கொடுக்குறாரு அந்த பட்டத்திரிக்கு. அந்த குழந்தை அந்த தண்ணியை வாங்கினதுமே அவருடைய நோய் அப்படியே அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. குரு ஆரோக்கியமாயிட்டார். உடம்புல எந்த நோயும் இல்லை. உடனே அங்க இருக்கிற மாணவர்கள் கிட்ட சொல்றார், அப்பா, நான் இந்த குழந்தைக்கு எவ்வளோ அறிவுரை சொல்லியும் இந்த குழந்தை கேட்கல. அந்த குழந்தையே விருப்பப்பட்டு என்னுடைய நோயை வாங்கிட்டான். என்னால் அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல.
நான் இதுக்கு காரணம் இல்லைன்றத நீங்க எல்லாம் பார்த்தீங்க. இத அவங்க வீட்ல சொல்லிட்டு, இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்ல விட்டுருங்க அப்படின்னு கீழ விழுந்திருந்த அந்த குழந்தைய ஒரு பல்லக்குல தூக்கிட்டு இந்த சீடர்கள் கொண்டு போய் அவங்க வீட்ல விடுறாங்க. ஏன்னா, அவனால அசைய முடியாது, நடக்க முடியாது, பேச முடியும். அதுவும் அந்த பேச்சும் சரியா வராது. அந்த வீட்ல தன்னுடைய மகன அந்த கோலத்துல பார்த்த அப்பா, அம்மாவுக்கு பயங்கரமான வருத்தம். கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு குருக்கிட்ட கல்வி கத்துக் குடுக்க அனுப்புனா, அவரு ரோகத்த குடுத்து அனுப்பிச்சுட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு நோய குடுத்து அனுப்பிச்சுட்டாரு. என் குழந்தை இனி என்ன பண்ணுவான்? அப்படின்னு எல்லாரும் அந்த குருகுலத்துக்கு சண்டைக்கு வர்றாங்க. அப்பவும் அவர் சொல்றாரு, "அப்பா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல." அப்ப அந்த குழந்தையே சொல்லுது, "அப்பா நான் தான் கேட்டு வாங்குனேன். அவன் கேட்டா உங்களுக்கு எங்கங்க போச்சு புத்தி? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அது நல்லா வாழ வேண்டிய குழந்தை இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அவர எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால, திரும்பவும் அந்த குழந்தைய பல்லக்குல தூக்கி கொண்டு வந்து வீட்ல வச்சாங்க. குழந்தை படுத்துட்டு இருக்கான். அந்த மாணவன். ஒரு 15 வயசு இருக்கும். படுத்துட்டு இருக்கான். அப்பா, அம்மாக்கு ரொம்ப வருத்தம். இப்படி போன பையன் இப்படி வந்துட்டானே! அந்த வருத்தத்துல அந்த கேரளால இருக்கிற மொத்த மருத்துவரையும் வர வச்சு காமிக்க, மாத்திரை சாப்பிட, அவனுடைய நோய் குறையறதுக்கு பதிலா, அவனுடைய உடல் வலி தாங்க முடியாம அதிகமாச்சு. இந்த வாத நோயின்ற ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா, எந்த பக்கம் வந்ததோ, அந்த பக்கம் ஒவ்வொரு பகுதியும் முறிச்சு எடுக்கும். ஏன்னா, ஒரு நிமிஷத்துல அந்த கால்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு வாட்டி இழுத்து விட்டதுனால, அந்த மொத்த நரம்பு, எலும்பு, அந்த சதைகள் அப்படியே எப்பவும் இருக்கிறத விட திசை மாறி இருக்கும். அத சரி பண்றதுக்கு நெறைய பயிற்சிகள் பண்ணணும். கைய கால முறிச்சு விடணும். அப்பதான் அந்த எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகத் தொடங்கும். ஆனா, முழுவா சரியாக்க முடியாது. அத்தனை வலிய குடுக்கக்கூடிய அந்த நோயை அந்த குழந்தை தினம் தினம் தாங்குச்சு. அந்த பையன் அந்த வலிய தாங்க முடியாம சில நாள் தூங்க முடியாம அழ ஆரம்பிச்சான். சில நாள் கைய நகர்த்த முடியல. அந்த பக்கம் இருக்கிற ஒரு பொருள எடுக்கணும்னா, அந்த கை அவனுடைய சொல் பேச்சு கேட்காது. வேற ஏதோ ஒரு பக்கம் நோக்கி போகும். இடது பக்கம் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா, இடது பக்கம் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே செய்ய முடியாது. அந்த கையோ, காலோ இவங்களுடைய வார்த்தைகளை கேட்காது. வலது பக்கம்னா அதேதான். இந்த பையனால எதையும் செய்ய முடியல. இத பார்த்து அந்த வீட்ல ஒரு வேலைக்காரன். அவன் இந்த குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப இவன் வாலிபனானாலும் அந்த கண்ணு மாத்திரம் கலங்கிட்டே இருக்கு. அவன் வந்து அந்த கண்ண தொடச்சு விடுறான். "ஏன்யா இப்படி பண்ண? நீ நல்லா இருப்பியே! துருதுருன்னு இருப்பியே! நீ எப்படியெல்லாம் இருந்த தெரியுமா சின்ன வயசுல?" சொல்லும்போது அந்த பையனுக்கு கண்ணு கலங்க ஆரம்பிக்கும். அவன் பாத்ரூம் போனா எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அவன் சாப்பிடணும்னா ஊட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். அவன நகர்த்தி படுக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். இப்படி எல்லாமே ஒரு ஒரு நாள் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இருக்க இந்த பாதிப்பு அவனுக்கு அதிகமாச்சு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல இருந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அவன ஒரு சாதாரண ஜட பொருள் மாரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் இருக்கும்போதே
அவனை பற்றி திட்ட ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாத வேலை, இதெல்லாம் தேவையா? போய் தேவையில்லாமல் படிக்க சொன்னா போய் நோயை வாங்கின்னு வந்த அனுபவை, என்ன பண்ணுறது? நீயா விரும்பி வாங்கினது தானே, நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டாங்க. இது ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும், ஏதாவது கேட்கணும்னு நினச்சாலும் அதை யாரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குது, இப்போ முடியாது, நான் வரேன். ஒரு பக்கம் ஏதோ ஒரு பூச்சி ஊர்ந்தா கூட அதை எடுத்து விடுன்னு சொல்றதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதை யாராவது கவனிச்சு எடுத்து விட்டாதான் முடியும். எல்லா விஷயத்துக்கும் இன்னொருத்தர் உதவிய எதிர்பார்த்து வாழற வாழ்க்கை எத்தனை கொடுமை. அந்த பையன் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சான். என்னால தாங்க முடியல குருவே, இவ்வளோ வயசான காலத்துல நீங்க எப்படி தாங்குனீங்க? நினைக்கும் போதே எனக்கு பாவமா இருக்கு. அப்பதான் அவன் குரு கிட்ட பேசின வார்த்தை எல்லாம் கவனத்துக்கு வருது. நான் வசதியானவன், நான் இளைஞன், நான் நினைச்சேன்னா உங்களுடைய வலியை என்னால தாங்க முடியும். என் வீட்டில் நான் இப்படி போனா தாங்கவே மாட்டாங்க. உடனே மருத்துவர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஆனா ஏகப்பட்ட மருத்துவர் பார்த்தாச்சு, ஆனா அவனை சரி பண்ண முடியல. நம்ம குரு கிட்ட சொன்னோம், என்னுடைய வசதிக்கு நான் மருந்து சாப்பிட்டுட்டு ஒரே வாரத்துல இல்ல சில நாள்ல உங்களை பார்ப்பேன், உங்ககிட்ட ஆசி வாங்குவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நினைச்சு கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு மனுஷன் ரொம்ப துன்பமான நேரத்துல தான் சொன்னதெல்லாம் நினப்பு வரும். அந்த கண்ணு கலங்கிட்டே இருக்கு. ஆறுதல் சொல்லக்கூட யாரும் கிடையாது. தனிமையில அழறான். நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எந்த அளவுக்கெல்லாம் நான் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருந்தேன், என்னுடைய கனவு எத்தனை நிறைய இருந்தது. ஆனால் இன்னைக்கு எதையுமே செய்ய முடியாமல் என்னை இந்த நிலைக்கு தள்ளிட்டியே இறைவா, நான் என்ன செய்வேன்? நல்லது தானே செய்யணும்னு நினச்சேன். குரு வேலை இந்த வலியை தாங்க முடியாது, நான் வாங்கிக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னாலேயே தாங்க முடியலையே. ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த உடல் வலிக்குத, இந்த கையெல்லாம் என்னால் பிரிக்க முடியல, இந்த காலை அசைக்க முடியல, இந்த இடுப்பை நகர்த்த முடியல, என்னால் எழுந்து உட்கார முடியல அப்படின்னு அழ ஆரம்பிச்சான். கதறி அழும்போது இவனுடைய நிலையை பார்த்து அந்த வீதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வருவாங்க. ஏங்க, நீங்க அந்த மருத்துவரை போய் பார்த்தீங்களா, இந்த மருத்துவரை பார்த்தீங்களா? இது எல்லாமே இவன் எதிர்க்க தான் நடக்கும். ஆனா அவன் காது கொடுத்து கேட்க மாட்டான், கண் கலங்கினபடியே இருப்பான். உடனே அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, இருக்கிற பணம் கரைச்சது போதாதா, இன்னும் என்ன கரைக்கிறது? அதுதான் எல்லாரோடையும் சரியாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் செலவு பண்ணி என்ன வரப்போகுது? ஏதோ ஒரு மூலையில் அப்படியே படுத்திருக்கட்டும், ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, யாராவது ஒரு வேலைக்காரனை வச்சு சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கதறி அழ ஆரம்பிச்சான். ரொம்ப மனசு நொந்து அழுகும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியும். இவனுக்கோ அதுதான் தெரிஞ்சது. நம்ம ஏன் நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குதுன்றது தெரியக்கூடாது. எல்லாருமே வருத்தப்பட்டு துன்பப்படுற நேரத்துல தான் நம்மளுடைய ஜாதகத்தை பத்தி யோசனை வரும். நம்ம ஏன் நம்ம ஜாதகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த பக்கமா அவங்க அம்மா வராங்க. அம்மா, என்னுடைய ஜாதகத்தை காமிச்சா? ஆமா, அதை காமிச்சிட்டா நீ எந்திரிச்சு உடனே வேகமா நடந்துருவ, டேய் சைலண்டா படு அப்படின்றாங்க. அவனுடைய அண்ணனை கூப்பிட்டு கேட்குறான், அண்ணா என்னுடைய ஜாதகம். டேய், இருக்கிற வேலை பத்தாதுன்னு ஜாதகம் வேறையா? போதும்டா நீ வச்ச செலவெல்லாம், நீ அப்படியே படுத்துக்கடை போதும், மாத்திரையை சாப்பிட்டோமா படுத்தமான்னு கடை, அவ்வளோதான். எங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட துன்பத்தை கொடுத்துட்ட, இதில் வேற உன் ஜாதகத்தை வேற எடுத்துகிட்டு போய் கேட்கணுமா? வேற வேலை இல்லை பாரு அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு அந்த ஜாதகம் இருக்கிற இடம் தெரியும். ஆனால் எதையும் செய்ய முடியாது அந்த பட்டத்திரியால. இறைவா, என்னால் எதுவுமே செய்ய முடியாதா? இப்படியே தான் நான் இறந்து போகணுமா? என்னை எதுக்கு இப்படி உயிரோட வதைக்கிற?
நான் உடல் வலியை நினைக்கிறதா இல்லை எப்போ நான் இறக்க போறேன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியலையேப்பா. ஒன்று என்னை எடுத்துக்கணும், இல்லைன்னா இந்த வலியை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சார். ஒரு கை வந்து ஆறுதலா அவருடைய உடம்பு மேல படுது. பார்த்தா வேலைக்காரன். எஜமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? யாருக்கும் தெரிய வேணாம். இந்த வீட்டில் சாப்பிட்ட விசுவாசத்துக்காக உங்க ஜாதகத்தை நான் கொண்டு போய் கேட்கட்டுமா? யார்கிட்ட கேட்கணும், எங்க கேட்கணும்னு சொல்லுங்க, நான் கேட்குறேன். இல்லடா, நான் வந்து சொன்னேன், ஆனா அந்த ஜாதகம் பார்க்குறவர் பார்க்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவர் பேரு எழுத்தச்சன். அவர் வந்து இந்த மாதிரி உடல் நலம் சரியில்லைன்னா இல்லை மனசு துயரம்னா யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் 8 மங்கள பொருள் எடுத்துட்டு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அஷ்டமங்கள பிரசன்னம் கேட்க போகணும். அதுவும் எந்த நபருக்கு துன்பமோ அந்த துன்பம் இருக்கிற நபரே நேரடியா போனாதான் அவரு அந்த மந்திரத்தை, அதாவது அந்த பிரசன்னம் பார்த்து அவங்களுக்கு உண்டான தீர்வை சொல்லுவாரு. ஆனா என்னால நகர முடியாதடா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவருக்கு இப்படியே வயசாயிடுச்சு. என்னால நகர முடியாத அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்கார சொல்றான், முதல்ல ஜாதகம் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா, நான் எடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற. அதோ அந்த டிராயர்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அதை திறந்து அவன் எடுத்து இடுப்புல சொருகி வச்சுக்கிறான். வீட்டில் யாருக்குமே தெரியாம வேகமா அந்த எழுத்தச்சனுடைய இடத்துக்கு போகிறான். நேரா போயிட்டு எழுத்தச்சன் கிட்ட அந்த ஜாதகத்தை கொடுக்குறான். ஐயா, எங்களுடைய எஜமா அவர் அறியாதப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் அந்த நோயில துடிச்சுக்கிட்டு படுத்த இடத்த விட்டு நகரல, முதுகெல்லாம் பொண்ணா போயிருக்கு. அவரு எப்படியாவது காப்பாற்றணும். இல்லப்பா, அவங்க வந்தாதான் அப்படின்னு சொன்னவர் அந்த ஜாதகத்தை தொட்டதுமே அவருடைய கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. இந்த ஜாதகத்துக்கு மாத்திரம் அவர் வரலன்னாலும் அவர் என்ன பண்ணா சரியாகும்ன்ற விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னார். சரி குருவே, சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த எழுத்தச்சன் அந்த ஜாதகத்தை எடுத்து அந்த 8 மங்கள பொருளை பார்த்துட்டு பிரசன்னம் சொல்றாரு. கண்ணை மூடிக்கிட்டு. கண்ணை மூடினவர் பயந்து போய் கண்ணை திறக்கிறாரு. என்னங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல, இந்த ஜாதகத்துல இருக்கிற விஷயம் என்கிட்ட கேட்காத. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ துல்லியமா சொல்ல தெரியும். இந்த ஜாதகத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் கேட்காத, ஆனா பரிகாரம் மாத்திரம் நான் சொல்றேன், அதை செஞ்சா போதும் அப்படின்றார். சரிங்க, பரிகாரம் தான் சொல்லுங்க. திருச்சூர் இருக்கு, இந்த பரிகாரம் உங்களுக்கும் தாங்க. திருச்சூர் இருக்கு, அங்க பிரபலமான குருவாயூரப்பன் கோவில் இருக்கு. குருவும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செஞ்ச இந்த இறைவன் தான் குருவாயூரப்பன். அந்த கோவிலுக்கு போக சொல்லு. அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தம் பேரு நாராயண சரஸ். நம்ம நாராயணனே குளிச்ச அந்த தீர்த்தம். அதுல குளிச்சுட்டு புதிய ஆடைய உடுத்திக்கிட்டு அந்த கோவிலோட இந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, புது உடைய உடுத்திக்கிட்டு நேரா அந்த கொடிமரம், அந்த கொடிமரம் பேரு ஜெவ ஸ்தம்பம், அந்த இடத்துக்கு போக சொல்லு. அங்க இருந்து பார்த்தா குருவாயூர் தெரியும். நேரா உள்ள போக சொல்லு. அதை தாண்டி அந்த குருவாயூரப்பன் தெரிவாரு.
அங்க இடது பக்கமா உட்கார்ந்து, இடது பக்கமா, அதாவது நம்மளுக்கு வலது பக்கம், நமக்கு இடது பக்கம். ஆனா அந்த இடத்துல இறைவனுக்கு வலது பக்கம். நம்ம பார்க்கும்போது இடது பக்கம், அந்த இடத்துல இறைவனுக்கு வலது பக்கம். அங்க உட்கார்ந்து மத்தியஸ்தம் தொட்டு பாட சொல்லு அப்படின்ட்டார். மத்தியஸ்தம் தொட்டு பாட சொல்லு. இவனுக்கு புரியவே இல்லை. ஐயா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மீனை தொட்டு பாட சொல்லுப்பா அப்படின்ட்டார். வேற எதுவும் என்கிட்ட கேட்காத, இந்த ஜாதகத்தை பத்தி நான் இவ்வளோ சொன்னதே உனக்கு அதிகம். மீதி விஷயம்லாம் எதுவுமே நான் சொல்லக்கூடாது. அது ஒரு சில விஷயம்தான் சொல்லுவாங்க ஜாதகத்துல, மொத்த விஷயமும் சொல்லக்கூடாது. அது தப்பான விஷயம். அதனால நான் சொல்ல மாட்டேன். இதை நீ மீனை தொட்டு பாட சொல்லு போ அப்படின்ட்டாரு. அந்த வேலைக்காரன் வேகமா ஓடி வந்தான். ஐயா நீங்க சொன்ன மாதிரி அந்த உங்களுக்கு ஜாதகம் எடுத்துட்டு போனேன். அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போன உடனே இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீனை தொட்டு பாட சொல்றாங்க. குருவாயூரப்பன் கோயில்ல மீனுக்கு அனுமதி இல்லைங்களே அப்படின்னு சொல்லும்போது அவரு சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காரு. வீட்டில் இருக்கவங்கள கூப்பிடு கொஞ்சம் அப்படின்றார். வீட்டில் இருக்க எல்லாரும் வந்தாங்க. உங்ககிட்ட ஒரு உதவி நான் கேட்க போறேன், எனக்காக நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது வரைக்கும் எனக்கு நீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய உடல்னால நான் பட்ட துன்பத்தை விட உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுத்துட்டேன். அதனால கடைசியா எனக்கு ஒரு உதவி மாத்திரம் நீங்க செய்யணும். என்ன எப்படியாவது திருச்சூர்ல இருக்கிற அந்த குருவாயூரப்பன் கோவிலுக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு அங்க சரியாவல அப்படின்னா அங்கேயே என்னை விட்டுருங்க. திரும்ப என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க. இனி நான் உங்க யாருக்கோ சிரமம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். எல்லார்கிட்டையும் அந்த உதவியை கேட்குறாரு. சரி ஏதோ கடைசியா கேட்குறான் அப்படின்ட்டு வீட்டில் இருக்க ஒரு 10-15 பேர் அந்த பட்டத்திரியை கூட்டிட்டு பல்லக்கில் வச்சுட்டு கூட்டிட்டு போகலாம், ஏன்னா அவனுடைய நம்பிக்கையும் கெடுக்க வேணாம் அப்படின்னு பல்லக்கை தூக்கிட்டு போனாங்க. நேரா அந்த குருவாயூரப்பன் கோவிலுக்கு போனதுமே அந்த நாராயணன் குளிச்ச அந்த தீர்த்தம், அதனாலதான் கோவில் தீர்த்தத்துல எல்லாம் நம்ம குளிக்கணும். ஒவ்வொரு தீர்த்தத்துல இருக்கிற பேரை பாருங்க, அந்த பேர் தான் அந்த கோவிலோட தீர்த்தத்துல குளிச்சவங்களுடைய சக்தி. இப்ப சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னா சரஸ்வதி அந்த தீர்த்தத்துல குளிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவரு அந்த நாராயண தீர்த்தத்துல அந்த பணியாட்கள் எல்லாம் சேர்ந்து அவரை முழுக வச்சு, அவரை உட்கார வச்சு, திருநீரெல்லாம் வச்சு, புதிய ஆடையை கட்டி அந்த அந்த குருவாயூரப்பன் கோவில் கம்பத்துக்கிட்ட கூட்டிட்டு நேரா அந்த குருவாயூரப்பன் கருவறைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு அந்த குருவாயூரப்பனுடைய மூலஸ்தானத்துக்கிட்ட பக்கத்துல ஒரு திண்ணை இருக்கு. குருவாயூரப்பனுக்கு வலது பக்கம் அந்த தென்னையில அவரை உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அந்த பணியாள் கேட்குறான், ஐயா மீன் எடுத்துட்டு வரலையே. இல்லப்பா, மத்தியஸ்தம் தொட்டு பாடுன்னா இந்த பெருமாளுக்கு பிடிச்சது என்ன? முதல் அவதாரமான மச்ச அவதாரம், அதை தொட்டு பாடு, அதாவது தச அவதாரத்தையும் பாடு அப்படின்னு அந்த இறைவன் எனக்கு கட்டளை போட்டிருக்காரு அப்படின்னார். அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பதான் புரியுது இவர் சொல்றது. அந்த வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து
தெளிவா வரல. ஏன்னா அவரால பேச முடியாது, திக்கும். அவர தூக்கி கொண்டு வந்து அந்த திண்ணையில உட்கார வச்சுட்டாங்க. அதாவது பகவானுக்கு வலது பக்கமா உட்கார வச்சுட்டாங்க. இப்ப வந்து அவர் அங்க உட்கார்ந்துட்டாரு. ஆனா அவருடைய கண்ணுக்கு பகவான் தெரியல. தரிசனமே கிடைக்கல. அவர் அங்கிருந்தே யோசிக்கிறாரு. மனசுல கடவுள நினைச்சுக்கிட்டே, உன்னுடைய தரிசனத்தை பார்க்காம என்னால எப்படி இந்த நாராயணியத்தை எழுத முடியும்? உன்னுடைய தரிசனம் எனக்கு தரமாட்டியா? அப்படின்னு அழுதாரு. அதுக்கு குருவாயூரப்பன் பேசல. இந்த நோய் வந்துருச்சே, எனக்கு மனசுதான் கஷ்டமா இருக்கு. ஆனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றியே இறைவா அப்படின்னு கண் கலங்குறாரு. தச அவதாரத்தை பத்தி நான் பாடணும்னா நான் உன்னை பார்க்கணும். ஆனா என் கழுத்து திரும்ப கூட மாட்டேன்தே இறைவா. என்னால என் உடம்ப ஒரு சின்ன அசைவு கூட அசைய முடியலையேப்பா. நான் எப்படி உன்னை பார்த்து பாடுவேன்? எனக்கு உன்னை பார்த்து தானே பாட முடியும். அப்படின்னும் போது முதலா இந்த குருவாயூரப்பன் கருணையோடு பேச ஆரம்பிச்சாரு. பட்டத்ரி, நீ உன்னோட மண்டபத்துல உட்கார்ந்து நீ என்னை பார்க்கவே வேண்டாம். ஏன்னா உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. நீ உட்கார்ந்து நீ பாடு. ஆனா எனக்கு கழுத்து நல்லா இருக்குல்ல, நான் சாஞ்சி சாஞ்சி அசைஞ்சு அசைஞ்சு கேட்பேன். அந்த குருவாயூர் கிருஷ்ணர் அவர்கிட்ட பேசுறார். நீ தரிசனம் தெரியலன்னு சாஞ்சி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. நானே எல்லாம் உன்னை பார்க்க முடியும். இன்னைக்கும் அந்த பட்டத்திரி உட்கார்ந்த இடத்துல இருந்து குருவாயூரப்பனை பார்த்தா குருவாயூரப்பன் தெரியாது. ஆனா குருவாயூர் இடத்துல இருந்து பார்த்தா பட்டத்திரிய தெரியும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நான் சாஞ்சி சாஞ்சி கேட்டுருவேன். அப்படி நீ பாட மாத்திரம் செய் போதும். உனக்கு எப்ப சரியாகுதோ அப்ப நீ என்னை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் அந்த கடவுள் எதிர்க்க இருக்கிற மாதிரியே நினைச்சு அந்த கடவுள்கிட்ட அழ ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளைக்கும் இவர் அந்த கிருஷ்ணனை பார்க்க முடியாம இவர் ஒவ்வொரு வலியையும் துன்பத்தையும் சொல்லி இறைவனை வர்ணிச்சு வர்ணிச்சு பாடும்போது அவர் வந்து இடுப்புல கை வச்சுக்கிட்டு நல்ல பாண்டுரங்கன் மாதிரி தலையை அசைச்சி அசைச்சி இடுப்பை ஆட்டி அவருடைய உடம்ப வளைச்சி அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 100 தசங்கங்கள் அவர் எழுதினாரு. எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் நாராயணியம் எழுதட்டுமா? எழுது, பின்ன எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு. அப்போ இவர் சொல்றாரு, சரி எழுதுறேன். என்ன எழுதுறது அப்படின்னும் போது, உன் மனசுல இருக்கிறத எழுது. எத்தனை நாள் துடிச்சிருக்க, எத்தனை நாள் யாரும் பேசாம தவிச்சிருக்க, எத்தனை நாள் உன்னுடைய வலிய உணர்ந்து மனசுக்குள்ள அழுதுருக்க. மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லு, என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் பட்ட துன்பத்தையும் இறைவனையும் வர்ணிச்சு வர்ணிச்சு அவர் ஒவ்வொரு பாடலா எழுதி முடிச்சார். இதுல முக்கியம் என்னன்னா, ஒரு 4 பாட்டு எழுதின உடனே, போடா என்னால முடியல, எனக்கு இடுப்பு நகர்த்தவே முடியலடா, என்னுடைய இந்த கை அசையலடா, என் கழுத்து வலிக்குதுடா, என்னால முடியல, நான் ஊருக்கே போறேன், நான் வீட்டுல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எழுதிட்டு தான் போகணும், நான் உன்னை விடவே மாட்டேன். நீ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்த, அப்ப நீ இதை பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு கிருஷ்ணரும் அவரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் நீ எதை வேணாலும் சொல்லலாம், நிறுத்த வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு. ஆனா ஒரு செயல் மாத்திரம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த பட்டத்திரி எந்த எந்த பகுதிய வழியில துடிச்சு பேசுறாரோ, இல்ல அந்த கிருஷ்ணரை நினைச்சு எழுதுறாரோ, அந்த பக்கம்லாம் அந்த கிருஷ்ணர் வந்து அவர் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிறது,
அவர் கையில சாஞ்சிக்கிட்டு கேட்கறது, அவரு தலைக்கிட்ட வந்து சேர்த்து பிடிச்சிக்கிட்டு கேட்கறது, அவர் மடியில வந்து உட்கார்ந்திருக்கிறது, அவருடைய காலுக்கிட்ட வந்து உட்கார்ந்திருக்கிறது. இப்படின்னு அந்த குழந்தை பண்ண ஒவ்வொரு லீலையும் அவர் அப்படியெல்லாம் நினைச்சு வர்ணிச்சு எழுதுறாரு. அந்த எழுதின அந்த பாட்டு தான் நாராயணம். 100 பாடல்கள். இந்த 100 பாடல்கள் பாடி முடிச்சதும், அந்த கிருஷ்ணர் ஓடி வந்து அவர் கழுத்த கட்டி புடிச்சுக்கிட்டு, "இனி வாத நோயின்னு ஒருத்தருக்கு வந்தா, இந்த நாராயணியத்த விடாம படிக்க சொல்லு. அவங்க அதுல இருக்க 100 பாட்டையும் படிக்கிறதுக்குள்ள, அத உணர்றதுக்குள்ள அவங்க நோய் தீர்ந்துரும்." அவ்வளவு அற்புதமான அந்த பாடல்கள். அத நீ எழுதியிருக்க. இந்த ஊரே எனக்கு சொந்தம்டா. ஆனா உன்னோட சொந்தம் எனக்கு பக்கத்துல இருக்கு பாரு. இந்த திண்ணை தான் உன்னோட சொந்தம். இத நீ யாருக்காகவும் விட்டு குடுக்காத அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு. இன்னைக்கும் குருவாயூர் கோயில்ல இந்த கிருஷ்ணருக்கு இடது பக்கம், அதாவது வலது பக்கம், நமக்கு இடது பக்கம். இந்த பட்டத்திரி நாராயணியம் எழுதின இடம் இன்னைக்கும் பட்டயத்தோட அந்த இடத்துல இருக்கு. இந்த நோயிலிருந்து அவரு ஒவ்வொரு நாளும் துடிச்ச துடிப்பு இருக்க, அப்போ அந்த வலிய யாருக்கிட்டயாவது சொன்னா கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. நிறைய பேருடைய நோய் தீராததுக்கு முக்கிய காரணம் இதுதான். அவங்களுடைய வலியை யாராலையும் உணரவே முடியாது. கொடூரமான விஷயங்க. ஸ்ட்ரோக்குன்றது, இந்த வாத நோயின்றது ரொம்ப ரொம்ப கொடூரம். ஒரு பாத்ரூம் போனோம்னா கூட இன்னொருத்தருடைய உதவியை எதிர்பார்க்கணும். மனசால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அவங்க சொல்ற பேச்ச கேட்காது. அந்த வலியால அவங்க நிறைய பெணாத்த வேண்டியிருக்கும். அத நம்ம புரிஞ்சுக்காம அவங்கள மனசு நோகடிக்க கூடாது. நம்மனால ஆறுதலா வார்த்தை சொன்னாலும் அவங்க திரும்ப திரும்ப எனக்கு இந்த பக்கம் வலிக்குது, இது வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கோபம்தான் வரும். ஆனா வலின்றது அத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அத நம்ம உணர மாட்டோம். அத விட அவங்க மனச கஷ்டப்படுத்துறது மிக வேதனையான விஷயம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சனி பகவான் எப்ப கோவப்படுவாரு? உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்கள துன்பப்படுத்தும் போதுதான் கோபப்படுவாரு. அந்த பாதிப்பை உணர்ந்தவர் தான் இந்த சனீஸ்வரர். அதனாலதான் உடல் நோய் இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்க, அதாவது உடல் அவங்களுடைய பேச்ச கேட்காதப்போ இருக்கிற அந்த நோய் தான் வாழ்க்கையில கொடூரம். கொடூரத்தின் உச்சம். அவங்க நினைக்கிறத பேச முடியாது. அவங்க சொல்றதுக்குள்ள எதிராளிக்கு கோபம் வரும். அவங்களுடைய கைய அசைக்க முடியாது, திருப்ப முடியாது. ஆனா கவலையே படாதீங்க. அந்த கிருஷ்ணர் உங்களுடைய இந்த நாராயணியத்தை நீங்க படிக்க முடியலன்னாலும், உங்களுக்கு பிரியமானவங்க யாருக்காவது நேரம் கிடைச்சா, அந்த நோயாளிகள் பக்கத்துல உட்கார்ந்து இந்த நாராயணத்துல இருக்கிற ஒவ்வொரு பாடலையும் சொல்லி, தினம் ஒரு பாட்டை சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்லுங்க. அது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. அந்த நாராயணியம் படிக்க படிக்க உங்கள் உடல்ல ஒரு முன்னேற்றம் தெரியறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இந்த நாராயண பட்டத்திரியுடைய வாழ்க்கையில் துன்பத்தை வந்ததுக்கு காரணம் இந்த நாராயணியம் எழுதணுன்றதுக்கு தான். குரு அந்த நோயை கொடுக்க விருப்பப்படல. ஆனா அந்த குரு கண்ணை மூடி உட்காரும்போது அந்த கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு, இது உலகுக்கு வரணும், உலகத்துல யாரும் துன்பப்படக்கூடாது அப்படின்னு
இந்த நாராயண பட்டத்திரி எழுதுறதுக்காக தான் அவருடைய நோயை கொடுக்க சொன்னார். அடுத்தது அந்த ஜோதிடர் எழுத்தச்சன் அவருக்கு பார்த்ததும் தெரிஞ்சிடுச்சு, தெய்வத்தோட நெருங்கி வாழப்போற இந்த பட்டத்திரிய எப்படி நான் வெளியில சொல்லுவேன்? அவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா கடவுளும் அவரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுறாங்க. இவர் சில நேரம் நான் முடியாது, நான் ஊருக்கு போறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிருஷ்ணர் கையை பிடிச்சி கொண்டு வந்து அவரை உட்கார வைக்கிறாரு. இங்கே உட்காரு, எழுது, எனக்கு மீதி பாட்டு வேணும். நீ என்ன சொன்ன? 100 பாட்டு எழுதுறேன்னு சொன்ன, பாதியில இப்படி விட்டு போனா நான் எத்தனை வாட்டி உன்னை சுத்தி சுத்தி இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கேன். இது கிருஷ்ணருக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த பாசம். இதெல்லாம் அந்த ஜோதிடருக்கு தெரியுது. இது வெளியில சொல்லக்கூடாத ரகசியம், தேவ ரகசியம். இந்த சில முக்கியமான ஜோதிடர்கள் இந்த பிரசன்னம் பார்க்கும்போது சில விஷயம் தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு மரணம், அடுத்தது இந்த தெய்வத்தோட இணைந்திருக்க போறிய அந்த நேரங்களை சொல்ல மாட்டாங்க. இந்த பட்டத்திரி இந்த கிருஷ்ணரோட உட்கார்ந்து பண்ண ஒரு விஷயம்தான் இந்த நாராயணியம். இத ஆசையோட கேட்டு இந்த பட்டத்திரி எந்த எந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் இந்த கிருஷ்ணர் அந்த இடத்த தொட்டு சரியாக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கிருஷ்ணர் நின்னுட்டாரு கருவறையில. பட்டத்திரி மாத்திரம் தலையை அச்சிக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பார்க்கவே முடியாது அப்படின்னு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாட்டை எழுத எழுத ஒவ்வொரு அசைவும் உருவாச்சு. ஆனா தெய்வத்து மேல உண்மையான நம்பிக்கையோட நீங்க இத படிங்க. இல்லைன்னா யாராவது உங்களுக்கு பிரியமானவங்க இருந்தா அதை தினம் தினம் படிக்க சொல்லி அதை கேளுங்க. நீங்க அழாதீங்க, கடவுளை நினைங்க. ஏன்னா வாழ்க்கையில இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் நேர்றது சகஜம்தான். ஆனா இந்த வலியை யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனா இறைவனுக்கு தெரியும் அதை எப்ப சரியாக்கணும்னு. உங்களுக்கு கொடுக்குற துன்பத்துக்கு காரணம் கூட இருக்குங்க. நீங்க அந்த நேரம்தான் அமைதியா மற்றவங்க செயலை கவனிப்பீங்க. அது கவனிக்காம கடைசி வரைக்கும் இந்த உலகம் புரியாம மறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க இத கண்டிப்பா படிங்க. இதுல நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு நான் இத சொல்றதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா நானும் இது போல பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்துதான் உங்களுக்கு இதை நான் சொல்றேன். இதை நான் படிக்கும் போதோ உங்களுக்கு சொல்லும் போதோ நிறைய இடத்துல கலங்கி இருக்கேன். ஏன்னா இதுல இருக்கிற துன்பத்தை உங்களுக்கு நான் சொல்லும் போது நான் உணர்ந்ததை தான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு நான் தெளிவா பேசுறேன்னு நினைக்கிறேன். இந்த பேச்சாற்றலும் அந்த இறைவன் கொடுத்ததுதான். இதை படிச்சதுனால கொடுத்ததுதான். ஏன்னா நானும் யாரோ ஒருத்தர் சொல்லிதான் இந்த நாராயணியம் புக்கை வாங்கி, அப்ப எனக்கு இந்த புக்கை கையில எடுக்க கூட முடியாது. ஆனா ஒரே ஒரு பேப்பர் தான் படித்தேன். ஆனா அதுக்கப்புறம் கேட்டேன், அந்த நாராயணியத்தை கேட்டேன். படிக்க முடியலன்னா கேளுங்க. இப்பதான் நிறைய டிவியோ அல்லது செல்லோ வந்துருச்சு, காதுல மாட்டிட்டு கேளுங்க. இந்த வலி இருக்குது, ஒரு ஒரு துடிப்பும் நான் உணர்ந்தது. அதனாலதான் என்னால இத பத்தி அதிகம் சொல்ல முடியல. ஆனா இது தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி நேரத்துல நீங்க யாரையுமே திட்டாதீங்க. ஏன்னா அந்த வலி அத்தனை வேதனையானது. நிறைய பேரால மீண்டு வர முடியாம போனதுக்கு காரணம் சுத்தி இருக்கும் உறவுகள் தான். அந்த உறவுகள் தான் ஏதாவது ஒரு காரணத்தினால அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ எந்திரிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மனசும் அதை நம்ப தொடங்குது. அதனாலதான் அவங்களால எதையும் செய்ய முடியாம அதே இடத்துல இருக்காங்க. நான்லாம் ஆச்சரியமான விஷயம், 6 மாசத்துல சரியான 6 மாசத்துல சரியானாலும் அந்த வலி உபாதை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா சிலர்லாம் 8 9 வருஷம் அப்படியே தான் இருக்காங்க. இன்னைக்கும் நான் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிற அந்த இறைவனுக்கு நன்றி.
இதை உங்களுக்கு சொல்லணும்னு தான் எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய ஆன்மீக விஷயம் சொல்றதுக்கும் இதுவே ஒரு காரணமா இருக்கு. இன்னைக்கு இதனால தான் என்னால நிறைய விஷயம் உணர முடியுது, புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்ல முடியுது. உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் பிடிச்சதுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. யாராவது உடல் நலம் பாதிச்சிருந்தா அவங்களுக்கு இதை படிக்க சொல்லுங்க. இதோட அற்புதத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க நெட்ல போட்டாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் இருக்கிற விஷயம். இதை உங்ககிட்ட இவ்வளோ தொலைவு நான் சொல்றதுக்கு காரணம், என்னுடைய உபாதையம் இது போல தான் இருந்தது. அந்த வலியை நான் இன்னும் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என்னால தெளிவா பேச முடியுது. இதை நீங்க கேட்டதுக்கு நன்றி. நிறைய பேருக்கு இதை பகிருங்க. இன்னும் வேற கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.